நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்லவர் காலத்து படைப்பான 5 ரதம் தான் பார்க்குறோம். நம்ம போன முறை மற்ற இந்த கடற்கரை கோவிலாம் கூட பதிவு பண்ணிட்டோம். இந்த 5 ரதம் வரல. இந்த முறை உங்கள் எல்லாருக்காக பாருங்கள், இந்த சிங்கம் எவ்வளோ அற்புதமாக பாருங்கள். பாறையை ஒரு சிங்கமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அர்ஜுனா ரதம் இது நீங்கள் பார்க்குறது. இது திரௌபதி ரதம். வெயில் உச்சகட்டமாக இருக்குது. இது அர்ஜுனன் ரதம்னா தேர் தாங்க. இது அர்ஜுனன் பயன்படுத்தி தேர், அது திரௌபதி பயன்படுத்தின தேர். அது பயன்படுத்தினாங்கன்னா இதை கிடையாது, அந்த மாதிரி இவங்க இது யானை. உங்களுக்கு நல்லா யானையுடைய அமைப்பு பார்க்குறீங்க. இது சாதாரண பாறையில், இது ஒரு இரும்பு கிரானைட் ஒழுக்கம். அவங்க இந்த அமைப்பு பார்த்துக்குங்க. நகுல சகாதேவ ரதம் அப்படின்றாங்க. பீம ரதம், இல்லை பீம மாதிரி இருக்கிறாங்க. பெரிய உருவத்தை சொல்லக்கூடிய பீம மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வராங்க. இது எல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், அந்த ஒரே பாறையை தொடர்ச்சி, ஒரே பெரிய பாறையை அவங்க பெரிய ஒரு கடின உழைப்பு, ஒரு பாறையை உடையது சாதாரண விஷயம் இல்லை. பிரம்மராஜா ரதம் இது. இப்போது இந்த பேர் எல்லாத்தையும் விட்டுருவோம். பீம ரதம், திரௌபதி ரதம், பிரம்மராஜா ரதம், நகுல ரதம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படைப்புகள் இது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இந்த பல்லவர் காலத்து கட்டிடக்கலை என்றது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. பிள்ளைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களில், குறிப்பாக வெயில் குறைவாக இருக்கிற நாட்களில் இந்த இடங்கள்லாம் சுற்றி காட்டுங்க. நன்றி, வணக்கம். பல்லவர் படைப்பு பார்த்துட்ருக்கோம். 5 ரதம் பார்த்துட்ருக்கோம் மாமல்லையிலிருந்து. நன்றி, வணக்கம்.